வணக்கம். இஜக் ஃப்ரம் ஜவாதிபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்களை தேடி இல்லம் நாடி அப்படிங்கிற தலைப்பில் தேமுதிக தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி 4-5 நாள் ஆச்சு. கும்முடி பூண்டியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அதற்கு முன்னால் சந்தித்த ஒரு சந்திப்பின் வெளிப்பாடு மு.க.ஸ்டாலினை திமுகவோட கூட்டணி ஏற்படலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயம். 12 சீட்டு கேட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு தகவல் திமுகவிடம். இல்லை 15 சீட்டு கேட்டாங்க. மு.க.ஸ்டாலினை பார்த்த அன்றைய தினமே 15 சீட்டு கேட்டாங்க. அதற்கு ஏவா வேலு மிக துணையாக இருந்தார் அப்படின்னு ஒரு தகவல். எல்லாம் கிடையாதுங்க, 9 சீட்டு தருவோம் சம்மதமா அப்படின்னு திமுக ஒரு தூது அனுப்பியதாகவும் ஒரு தகவல். அந்த தெம்போடு யார் கூட்டணிக்கு கூப்பிட்றாங்களோ இல்லையோ கன்ஃபார்மாக திமுக கூட்டணி ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல். அது திமுகவுக்கா தேமுதிகவுக்கான்னு தெரியல, அது வரும் காலங்களில் தெரியும். மற்றபடி தேமுதிகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப உற்சாகமாக பரப்பிட்டாச்சு. பிரேமலதா அம்மையார் ஒவ்வொரு ஊராக சென்று மற்றபடி விஜயகாந்தின் பிரச்சார தேர் மூலமாக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மற்றபடி அவருடைய ஒரு நோக்கம் திமுகவை நோக்கி அப்படிங்கிற வந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்தவரையும் ஒரு ராஜ்யசபா சீட்டை ஏமாத்தினாங்க. அதன் அடிப்படையில் ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக அதிமுகவை விட்டு தேமுதிக விலகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். என்றாலும் திமுக இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு புறப்பட்டார். வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு. அதில் நாங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா அம்மையார் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்றாலும் திடீரென்று ஒரு உத்தரவையும் இன்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க 2-3 நாளைக்கு முன்னாடி. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டால், விஜயகாந்த் படத்தை யாரும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேமுதிக ஒரு அரசியல் கட்சி, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மற்றபடி எங்களுடைய தலைவர் விஜயகாந்த், அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். எனவே எந்த ஒரு கட்சியும் அமைப்பாக இருந்தாலும் சரி விஜயகாந்த் படத்தை என்றைக்கும் பயன்படுத்தக்கூடாதான், என்றைக்குமே. மற்றபடி கூட்டணி என்று வருகின்ற பொழுது அந்த கட்சி பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அம்மையார் திடீர் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுதான் ஒன்றும் புரியல. பொதுவாக அண்ணா, கலைஞர், மற்றபடி பெரியார் படம் அப்படிலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம். அது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவருடைய படம், தலைவராக இருக்கட்டும், திகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பாக இருக்கட்டும், பெரியார் படமாக இருக்கட்டும், அது அவரவர்களுடைய விருப்பத்தின் வெளிப்பாடு. மற்றபடி அப்படி விட்டால் தான் ஒரு முகம் பப்ளிக் ஆகும். அது கூட நாளைக்கு விஜயகாந்தை நோக்கி மக்கள் திரும்பக்கூடிய ஒரு நிலையை கூட ஏற்படுத்தும். அதை விட்டு விஜயகாந்தினுடைய படத்தை தனிப்பட்ட முறையில் யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார், அதாவது விஜயகாந்தை யார் தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இருக்கார். அதுவும் ஒன்றும் புரியல. இதில் குருநாதர், அரசியல்நாதர், மற்றபடி சமூகநாதர் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. தனக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒருவரை பயன்படுத்துவான் அல்லது பயன்படுத்த மாட்டான். அண்ணாவை இன்னுக்கும் மறக்காத பல குடும்பங்கள், அரசியலை தவிர்த்து அப்படிங்கிற பல பேர் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர். காரணம் என்னன்னா அவருடைய பேச்சுக்கள், அவருடைய ஒரு செயல்பாடு, அவருக்கென்று உள்ள கொள்கை. அதே மாதிரி தான் தந்தை பெரியாருடைய கொள்கை. அவங்க தீக்கால தான் இருக்குன்னு அவசியமே கிடையாது. பெரியாரை
பின்பற்றக்கூடியவர்கள் பெரியாரை மனதில் ஏற்றியவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் வந்து அவருடைய கொள்கையிலேயே போகணும் அப்படி அவசியம்லாம் கிடையாது. என்னப்பா எனக்கு பெரியாரை பிடிக்கும்ப்பா, எனக்கு அண்ணாவை பிடிக்கும், காரணம் என்ன அது எனக்கே தெரியாது அப்படி தான் சொல்லுவான். என்னப்பா இல்லைப்பா அவர் அன்னைக்கு செஞ்சார், இதை செஞ்சார், பெரியாரா அவர் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னவருப்பா, அப்புறம் எப்படிப்பா இருந்தாலும் எனக்கு பெரியாரை பிடிக்கும் அப்படின்பா. காரணம் என்ன? அதுக்கெல்லாம் பெரிய காரணம் சொல்ல முடியாது. அதே மாதிரி கலைஞர் கூட கேட்டால் வந்து பராசக்தி படம் பிடிச்சது, அவருடைய ஒரு புத்தகத்தை படித்தேன் அப்படின்னு கூட பல பேருக்கு தெரியும். கலைஞர் படத்தை வரைவார்கள், அவர்கள் தன்னுடைய ஒரு நிகழ்வுக்கு கலைஞர் படத்தை போட்டுக்கொள்வார்கள். இப்படிலாம் பலவிதமாக இருக்குது. அப்போ வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து அந்த ஒரு விஷயம், ஒரு லோகோ, ஒரு உருவம் வந்து பப்ளிக் ஆகும். அதை விட்டு போட்டு பயன்படுத்தக்கூடாது, குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் தான் பயன்படுத்த வேண்டும், அது கூட்டணிக்கு உள்ள அரசியல் கட்சிகள் தான் பயன்படுத்த வேண்டும், தனிப்பட்ட முறையில் யாரோரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அப்போ தேமுதிகவினுடைய அந்த படம் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு அது அங்கு உள்ளவர்களே எவ்வாறு பயன்படுத்த தயங்குவார் இல்லையா? அந்த கட்சியில் இருந்தாலுமே கூட கட்சிக்காரர்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வரல. கூட்டணி கட்சியை சேர்ந்து பயன்படுத்தலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அது வந்து அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கும் சாருமா அப்படிங்கிறத வந்து பிரேமலதா அம்மையார் வந்து சொல்லலை. ஒரு கூட்டத்தில் தனிப்பட்ட முறையில் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து கூட்டணி கட்சியில் உள்ளவங்களாம் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு கூட்டத்தில் குருநாதராக யார் ஏற்கொள்கிறார்களோ அவர்கள் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ போக போக வந்து கட்சிக்காரர்களும் எல்லா வகையிலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கடைசியில் வந்து பொதுமக்களுக்கு வந்து முடிப்பாரோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. இது வந்து ஒரு சரியான முடிவாக சொல்ல முடியாது, பொதுமக்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாகவும் சொல்ல முடியாது. இதை வந்து பிரேமலதா அம்மையார் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆமாம். அதே நேரத்தில் இன்னொரு பேசியிருக்கார், அதாவது மு.க. ஸ்டாலினை வந்து ரொம்ப ஜம்முன்னு பாராட்டியிருக்கார். மு.க. ஸ்டாலின் நிறைய திட்டங்களை தீட்டுறாரு, இதுதான் குறைகள் இருக்குது, மற்றபடி வந்து உங்கள் ஸ்டாலின் திட்டம்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு, வரவேற்கத்தக்க அளவுக்கு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பாராட்டி இருக்கிறார். அதன் அடிப்படையில் வந்து அவர் திமுகவோட கூட்டணிக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு விதமாக இருந்தாலுமே கூட பாராட்டு என்பது ஒரு அது திடீர் பாராட்டாகத்தான் கருதக்கூடிய ஒரு சூழல். ஆக திடீர் உத்தரவு இன்னொரு பக்கம், திடீரென்று திமுக மு.க. ஸ்டாலினை பாராட்டிய ஒரு விஷயம் உண்மையிலே வந்து இன்று தேமுதிகவை உற்று கவனிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து வரும் காலங்களில் உத்தரவிடுங்கள், பாராட்டுங்கள், வாய்ப்பு நன்றாக அமையும். இருந்தாலுமே கூட எதற்காக, ஏன் அப்படிங்கிற விஷயத்தில் உத்தரவிடக்கூடிய சமயத்தில் தான் அந்த விஷயம் பிரபல்யமாக பிறருக்கு தெரியும், இல்லாவிட்டால் அது மூடி போய்விடும் என்பதுதான் வந்து காலத்தின் கோலம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.